சபையில் வாலிபருடைய பொறுப்பு பணிகள் என்ன அப்படின்னா, சபையை சுத்தம் செய்வது. சபையில் நான் என்ன செய்யணும் அப்படின்னா, சபையில் இருக்கிற வாலிபர்கள் சபையில் எல்லா விதங்களிலேயும் சபையினுடைய எல்லா விதமான அசுத்தங்களையும் மாற்றக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும். அப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன்னா, உனக்கு ஆண்டவர் இந்த கால வேளையில் சொல்கிறாரு, நீ சுத்தமாக இருக்கணும், தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு வாழணும். மற்ற யாருக்குள்ளேயாவது இது போன்ற செத்த கிரியைகள், அசுத்தமான கிரியைகள், அசுத்தமான பேச்சுகள், அசுத்தமான பார்வைகள், அசுத்தமான செயல்கள் இருக்குமானால் அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு வாலிபர்களுக்கு என்ன செய்து இருக்குது. உங்களுடைய சிறையிருப்புகளை தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு மாற்றுவார். மூணாவதாக, நீங்கள் தேவனுடைய இந்த நல்ல வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கம். ஏன் ஆண்டவர் உங்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்கிறார்? பாவத்தில் மூழ்கி கிடக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை நீங்க என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். நாலாவதாக, உங்கள் சிறையிருப்பை மாற்றின அந்த நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த தேவனுடைய வார்த்தையை, இந்த விடுதலையை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் போது தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு மனம் திரும்புதலையும் தருகிறார், பாவ மன்னிப்பையே என்ன செய்கிறாரு? கிருபையா தர்றாரு. அடுத்து அஞ்சாவதாக, எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தையை உங்கள் சாட்சிகளை சொல்றீங்களோ பிசாசுக்கு அப்பெல்லாம் எரிச்சல் உண்டாகும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசுக்கு அதை கேட்கறதுக்கு சகிக்க முடியாது. அப்போ அங்கே மூர்க்கம் அடைந்து, எரிச்சல் வரும், அதுக்கு கோபம் வரும். நீங்கள் யாருக்கிட்ட சொன்னாலும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி எரிச்சல் அடையும். ஆனால் கூட நீங்கள் பயப்படாம தேவனுடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். ஆறாவதாக, கடைசியாக, சீசர்கள் எல்லாருக்கும் முன்னால அவமானப்படுத்தப்பட்டார்கள். அவருடைய இயேசுவுக்காக அவமானம் அடைவதை பாக்கியமாய் கருதினார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளை ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆமென்.